ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 887வது நாமாவளியாக ஓம் சித்திதாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி பக்தர்கள் செய்யும் காரியங்களுக்குள்ள பூரணமான பயனை அவர்களுக்கு கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சித்திகளை தருபவராக இருக்கார். அஷ்டமா சித்திகள் இருக்குது. அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு ஞான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரும். அவர்களுடைய அடியார்களுக்கு அந்த அஷ்டமா சித்தியும் கொடுத்துருவார். அதை பயன்படுத்தி முருகனுடைய அனுகிரகத்துக்காகவும் முருகனுடைய அடியார்களுக்காகவும் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த சித்துகள் எல்லாம் நிரம்ப பெற்று வாழ்க்கையில் எல்லா பாக்கியத்தோடு முருகனுடைய அடியார்கள்னால் இருந்திருக்கா. வள்ளலார்னா கூட அஷ்டமா சித்திகள் எல்லாம் கை கூடினாலும் அதை அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் எதற்காக அப்படின்னா அந்த சித்து பயன்படுத்தினால் முக்திக்கு அது தடையாகிடும். பாமன் சுவாமிகளுக்கும் அது மாதிரி தான். அப்போ அடியார்களுக்கெல்லாம் அந்த அஷ்டமா சித்திகளும் கை கட்டி நிற்குமா. அவளுக்கு ஏவல், அவள் சொல்கிறத செய்யறதுக்கு சேவை செய்ய தயாராக இருக்குமா. ஆனால் அவள் எதுவுமே அதை பயன்படுத்த மாட்டாளாம். அருணா சுவாமிகளுக்கும் அஷ்டமா சித்திகளும் கை கூடித்து. அப்போ அவருடைய வார்த்தையினுடைய அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே அந்த சக்தியானது பிறக்க ஆரம்பிச்சிடுது. இந்த சித்து அடையிறதை பற்றியெல்லாம் வைத்தீஸ்வரன் கோவில் திருப்பூரில் அழகாக சொல்லுவார். எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவு ஏதோ இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படி ஆவதேது இனிமேலோ சித்திடில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் ஆயும் அடியேனை சித்திலில் ஆடலோடு முத்தமிழ் வானரோது சித்திர ஞான பாதம் அருள்வாயே அப்படின்னுவார். அப்படி அந்த சித்தாடல்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியமும் முத்தமிழ் வானரோது முத்தமிழினாலும் இறைவனை அந்த பாடல்களை பாடக்கூடிய அந்த பாக்கியங்கள் சித்திர ஞான பாதம் முருகப்பெருமானுடைய அந்த ஞான பாதத்தை அனுகிரகம் பண்ணுப்பா, உன்னுடைய ஞான திருவடியை கொடுப்பா அப்படின்னு கேட்குறார். அப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு அவள் என்ன நினைக்கிறாளோ அந்த பாக்கியங்களெல்லாம் கிடைச்சிடும். அஷ்டமா சித்திகளும் கைகூடும். பன்றிமலை சுவாமிகள்னே ஒருத்தவர் இருந்தார் 19ஆம் நூற்றாண்டில். அப்படி நிறைய அடியார்கள் அவள் எல்லாம் முருக உபாசனையால் எல்லா பாக்கியத்தை அடைஞ்சிருக்கா. நம்ம பழனியில் அந்த போகர், புலிப்பாணி சித்தர், இது மாதிரி நிறைய சித்தர்கள் முருகனுடைய அனுகிரகத்தால் எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சிருக்கா. அப்பேற்பட்ட அந்த முருகனை அடியார்கள் நினைத்தால் அவள் என்ன நினைக்கணும், அவள் என்ன செயல்படணுன்றாலும் அந்த காரியத்துக்கு பூர்ணமான பலனை கொடுப்பார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது. ஓம் சித்திதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.